என்று அண்ணாமலை அவர்கள் தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் என்று சொல்றாரோ அன்னைக்கே பாத்தீங்க அப்படின்னா, அதாவது எங்களுடைய மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நிகராக ஒரு தலைவர் வந்து விட்டார். அரசியலில் இனி நமக்கு அதாவது தேடுதல் அப்படின்றது இல்ல அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துடுறோம். பாஜக ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒண்ணும் கிடையாது. அதில் அண்ணாமலை நினை கழித்து விட்டால் பாஜக என்பது முற்றிலும் பூஜ்ஜியம். அதிமுகவிலிருந்து தாவேகாவில் போய் சேர்பவர்களை விட பாஜகவிலிருந்து அண்ணன் அண்ணாமலையுடன் சேர்பவர்கள் தான் அதிகம். இந்த விஜய் பின்னால் அழைக்கூடிய அந்த தற்கொலை கூட்டத்திலிருந்து நம்ம காப்பாற்றணும்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆபத் வந்தவன் கடைசி ஆயுதம் அண்ணாமலை தான். வெறும் 20 வயசு 15 வயசு 12 வயசுல இல்ல, 50 வயசு 60 வயசு 65 70 வயசுலயும் அண்ணாமலை ஆர்மி இருக்கு. மோடி நினைச்சா யாரை வேணாலும் எங்க வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மோடிட்ட போய் நான் அவங்க அடிச்சு விட்டு விலகிறேன்னு சொல்லிட்டு வந்த எவனா பாத்திருக்கியா நீ? அதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன அவனுக்கு கிரெடிபிலிட்டி? விஜய் வெர்சஸ் அண்ணாமலை தான் அப்படின்னு விஜயே சொல்லக்கூடிய ஒரு சூழல் வரும். இல்லைன்னா அட்லீஸ்ட் விஜயோட சொம்புகளா இருக்கக்கூடிய பல தற்கொலைகள் அவங்களே சொல்லுவாங்க. அண்ணாமலைக்கு பாஜகவுக்கு ஏற்கனவே கட் பண்ணியாச்சு, முடிஞ்சது. அங்கிருந்து வரவங்க பாஜக இருந்து அண்ணாமலை கூட வரவங்களாம் யாருன்னு பாருங்க சார். அதை வேண்டான்ட்டு வரவன் தான். அதை வேண்டான்னு அவன் ஏன் நினைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அது பிடிக்கல. அப்ப அதை பிடிக்கலன்றது தெளிவா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வரான். அண்ணாமலை என்பவரை தமிழகத்தில் நீங்க அக்செப்ட் பண்ணி அவர் இந்த ஓடியா அப்படின்னு ஜல்லிக்கட்டு காலை மாதிரி ஓட விட்டீங்கன்னா இந்தியாவை பதம் பார்க்கக்கூடிய முதல் தமிழ் தலைமகனாக அண்ணாமலை வருவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தமிழ் மக்கள் தான் சிந்திக்க வேண்டும் சார். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்று நம்முடன் அரசியல் விவாதத்தில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள் வி த லீடர்ஸ் அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்கிற இந்த புதிய இயக்கத்துல ஒரு முக்கியமான உறுப்பினர். அவருடன் கேட்பதற்கு நமக்கு சுவாரஸ்யமான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாங்க அவரை கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நீங்க உங்களை சுருக்கமா அறிமுகப்படுத்திக்க முடியுமா நம்ம வியூவர்ஸ்க்கு? நான் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகன் சார். அதுதான் என்னுடைய அடையாளம். அதுக்கப்புறம் அவர் காமிச்ச வழியில தான் சார் நாங்க எங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்கப்பட்டது. எங்களுடைய என்ன சொல்றது முழு அதாவது வயதுமே அதுலதான் அடங்கியிருக்குன்னு அவர் காமிச்ச பாதையில தான் என்னுடைய வயதே அடங்கியிருக்கு. ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சு அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அப்போ எனக்கும் அரசியல் ஆசை வந்தது. அப்புறம் அவர் அரசியல் வேண்டான்னு சொல்லிட்டார். ஆனால் என்னால் ஏதோ ஒரு வகையில என்னை போன்ற பல கோடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்களால் அந்த அரசியல் ஆசையை விட முடியவில்லை. ஸோ அதனால நாங்க அவரை போன்ற ஒரு தலைவருக்காக காத்திருந்தோம். அந்த காத்திருப்பு எங்களுக்கு முடிந்து விட்டது என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். என்று அண்ணாமலை அவர்கள் தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறோம், தனி இயக்கம் வி த லீடர்ஸ் ஆரம்பித்தோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் என்று சொல்றாரோ அன்னைக்கே பாத்தீங்க அப்படின்னா தலைவருக்கு நிகராக, அதாவது எங்களுடைய மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நிகராக ஒரு தலைவர் வந்து விட்டார். அரசியலில் இனி நமக்கு அதாவது தேடுதல் அப்படின்றது இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துடுறோம். வந்துட்டு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் ஆரம்பித்த வி த லீடர்ஸ்ல உடனடியாக போய் இணைஞ்சிட்டு இப்போ நான் வி த லீடர்ஸ்க்கு, அதாவது இன்றைய நேரத்துல வி த லீடர்ஸ்ல என்ன தேவை அப்படின்னா இந்த 18 லட்சம் அப்படின்றத நம்ம தாண்டிட்டோம். 50 லட்சம்ன்றது இலக்கா ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த 50 லட்சத்தை அடையிறதுக்கு என்னென்ன வழியோ சிறுக ஒவ்வொருத்தரையா நான் இன்னைக்கு வி த லீடர்ஸ்ல ஏதோ ஒரு வகையில என்னால முடிஞ்ச என்னோட சக்திக்கு மீறி நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் சார். ஸோ இங்க இருந்தா சார் என்னுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருந்தா அரசியல் உள்ள வருது சார். ஆமா சார். அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க தமிழக பாஜகவோட இணைஞ்சிருந்தீங்களா? இல்ல சார், தமிழக பாஜக எப்படின்னா சார், அதாவது இன்னைக்கு இப்ப நான் அதாவது அண்ணனை என்னால அதாவது ஒரு உரிமையோட சொல்ல முடியும். அண்ணன் கொஞ்சம் லேட்டு சார். அண்ணன் கொஞ்சம் லேட். என்னன்னா தமிழக பாஜகவை பொறுத்தவரை அங்கு அதாவது ஒரு திராவிட போர்வையில் அப்படி இல்லைன்னா இங்கு உள்ள தமிழக அதாவது ஒரு லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ் அப்படி இல்லைன்னா தமிழகம் சார்ந்த ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு மாநில அளவுல இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது அந்த பவர் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பாஜகல டே ஒன்ல இருந்தே நான் சொல்லுவது பாத்தீங்க அப்படின்னா அவங்க அதாவது பத்மநாபபுரத்துல பாஜக இதற்கு முன்னாடி முதல்ல சங்கம் இருந்தது இல்லையா, பாரதிய சங்கத்துல இருந்து அப்ப ஆரம்பிச்சு அப்ப வெற்றி பெற்றதுல இருந்து அதுக்கப்புறம் கலைஞர்களுடன் சேர்ந்து 2001 வெற்றி பெற்ற பொழுதும் சரி, அதற்கப்புறமும் சரி RSS சித்தாந்தவாதிகள் இங்க நாங்க தமிழக பாஜக இருக்கிறோம்னு பேச்சளவுல சொல்லுவாங்க. அங்கங்க வெள்ளக்கல சட்டை காக்கி கலர் டவுசர் போட்டுட்டு அங்கங்க போய் நிப்பாங்களே ஒழிய அது ஒரு பேச்சளவு தான். ஆனா இங்க தமிழகத்தை பொறுத்தவரை RSS என்பது
ஒரு வார்த்தை அளவுதான். அந்த RSS ஒரு அந்த சித்தாந்த ரீதியான அந்த ஒரு அரசியலை இவங்க எடுத்து அதை பாஜகவுடன் செயல்படுத்தி பொருத்தி பார்த்து அந்த ஒரு அரசியலை இங்க தமிழ்நாட்டுல பண்ணாங்களா? பண்ணல. அது ஒரு பேருக்கு நாங்க RSSல இருக்கணும்னு நாங்க ஷாக்கான்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஏமாத்திக்கிட்டு தான் இருந்தாங்களே ஒழிய இந்த பவர் பொலிட்டிக்ஸ்ன்றது திமுகவை விட இன்னும் சொல்ல போனால், இன்னும் கேவலமாக சொல்ல போனால் விசிகாவை விட மோசமாக பாஜகவில் இருந்தது என்பதை நாங்கள் முதலில் அறிவோம். இப்போ என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வரும்போதே அவர் மேல காவி சாயம் பூசும் பொழுது, பூசாதீங்க என் மேல காவி சாயம் பூசுறீங்க அப்படின்னாங்க. நாங்க அப்பவே அவர் பாஜக இல்லை என்பதை தான் சொல்ல துடித்தோம். ஏன்னா பாஜக எங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருளாக இருந்தது. இன்றும் அது தமிழர்களுக்கு அப்படியே தான் இருக்கிறது என்பது ஒரு ஊர்ஜிதமான ஒரு உண்மை. இத அண்ணன் கொஞ்சம் லேட்டா அண்ணன் ஏதோ ஒரு வகையில பாஜக போய் சேரணும் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக அதனால போய் சேர்ந்து அவரால் அவருடைய அவருடைய வீச்சு, அவருடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரசன்ஸ், அவருடைய ஆரா, அவருடைய அட்ராக்ஷனின் பேர்ல தான் பாஜகன்றது லைட்டா தலை தூக்குச்சு தமிழ்நாட்டுல. மறுபடியும் அதை அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா அண்ணனை நீங்க அண்ணாமலை அண்ணனை கழித்து விட்டால் பாஜக ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒண்ணும் கிடையாது. அதில் அண்ணாமலை அண்ணனை கழித்து விட்டால் பாஜக என்பது முற்றிலும் பூஜ்ஜியம் என்பதை நீங்க உணர்ந்திருக்க வேண்டும். நீங்க அதிலேயே தவறு பண்ணிட்டீங்க. அப்ப அப்படிங்கும் பொழுது நீங்க அவரை கழிச்சு நீங்க பாஜகவை பார்த்தீங்கன்னா பாஜக ஒண்ணும் இல்லை. இன்று அதிமுகவிலிருந்து தாவேகாவில் போய் சேர்பவர்களை விட பாஜகவிலிருந்து அண்ணன் அண்ணாமலையுடன் சேர்பவர்கள் தான் அதிகம். இன்னும் சொல்ல போனா பாஜகவிலிருந்து பல ஜாதிய ரீதியான கட்சிகளை போய் சேர்றாங்க. அப்படித்தான் இன்னைக்கு பாஜக இருக்கு. அதுதான் உண்மை. சோ பாஜகல இருந்த பவர் பொலிட்டிக்ஸ, ஒரு மோசமான தமிழகத்துக்கு எந்த வகையிலும் ஒவ்வாத ஒரு அரசியலை அண்ணன் கணிக்க தவறிவிட்டார். நாங்கள் முதலே கணித்து விட்டோம். அதனால் பாஜகவிடம் மழைக்கும் நாங்கள் ஒதுங்கவில்லை. அதுதான் உண்மை. ஆமா. இப்ப நீங்க அண்ணாமலையோட வி த லீடர்ஸ் அதுல நீங்க உறுப்பினரா சேர்ந்ததுக்கு காரணம் அண்ணாமலை மீது உங்களுக்கு இருக்க தனிப்பட்ட விசுவாசமா, இல்லாட்டி ஏதாவது ஒரு அரசியல் நோக்கத்தோட நீங்க சேர்றீங்களா? இல்ல சார், அதாவது ஒரு நல்ல தலைவனுக்காக காத்திருந்த முதலே சொன்னதுதான். அப்போ நல்ல தலைவன் சரியான நேரம் நான் இதை நினைக்கிறேன் சார். இப்ப அண்ணாமலை அண்ணன் அவர்கள் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி வந்திருந்தாரு, இல்ல அவர் IPS ஆகி உடனே உள்ள ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இருந்தாரு அப்படின்னா எனக்கு தெரியும், நான் சேர்ந்திருப்பேனா என்னன்றது எனக்கு தெரியாது சார். நான் நியாயமா இருக்குன்னு நினைக்கிறேன், உண்மையை பேச நினைக்கிறேன் சார். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ரசிகன் தான், தொண்டன் தான். அப்படிங்கும் பொழுது நான் பேசும்பொழுது உண்மை இருக்கணும்ன்றதுனால அண்ணாமலை 5 வருடத்துக்கு முன்னால தான் நான் வந்திருப்பேனா என்னன்னு நினைக்கிறேன். இதுதான் சரியான நேரம். அவர் சிறந்த தலைவர் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. யாருமே ஒரு என்ன சொல்றது, ஒரு சொடக்கு போட்டு அவர் கேட்ட முடியாது. அவர் எந்த வகையில் ஒரு தலைவன் எங்கேயுமே அண்ணாமலை பார்த்து ஒரு அரசியல் தலைவனா, இவெல்லாம் ஒரு ஆளா, ஒரு விஜயை பார்த்து கேட்பதோ, இல்ல ஒரு சீமானை பார்த்து கேட்பது போலவோ, அப்படி இல்லைன்னா ஒரு திருமாவளவன் அவர்களை கேட்பது போலவோ, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இருக்காங்க, அவங்களை பார்த்து கேட்பது போலவோ, அண்ணாமலை எல்லாம் ஒரு தலைவனா அப்படின்னு எவனாலையும் இந்த தமிழ்நாட்டில் இல்ல, இந்த இந்தியாவிலேயே கேட்க முடியாது. ஏன்னா இந்தியன் டயஸ்போராவிலே அவர் அளவுக்கு ஒரு மிக ஒரு ஆழமான, அதாவது பாலிசி தெரிந்த, அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிந்த ஒரு அரசியல் தலைவர் இன்றளவு இன்றைய இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு தலைவர் இல்லை என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சோ அண்ணாமலை அண்ணன் அவர் மேல இருக்கக்கூடிய மதிப்பு தான் நான் இந்த வீதி லீடர்ஸ்ல சேருவதற்கான முதல் காரணம். 2வது இந்த டைம் எப்படின்னா சார், அதாவது இன்னைக்கு விஜய் எப்படி உள்ள வந்தாரு? ஏன் விஜய் யாரோ அலங்கரித்த ஒரு CM சீட்டை விஜய் எல்லாம் அலங்கரிக்கணும் அப்படின்ற ஒரு கால சூழல் தமிழ்நாட்டுல உருவாயிருக்குன்னா அதுக்கு எப்படி, அதற்கு என்ன காரணம் எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதாவது இருக்கக்கூடிய ஜென்சி அந்த ஒரு வார்த்தைக்குள்ள அதை அடக்கிடுறோம். பட் ஆனா இப்ப இருக்கக்கூடிய அதாவது கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங், அதாவது பொலிட்டிக்ஸ்ல இதற்கு முன்னாடி 67ல இருந்து 2025 வரைக்கும் 2026 வரைக்கும் the kind of politics the politicians were doing in தமிழ்நாடுன்றது இருக்கு இல்லையா, அது அப்படியே மாறுது சார். அப்படியே மாறிடுச்சு. அது அப்படியே மாறிடுச்சுன்றது எலெக்ஷன் முடிஞ்சு 108 தாவேகா ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் குடிமகனுக்கும், அதாவது இந்த 70% தமிழ் குடிமகனுக்கும் தெரியுது. அந்த 30% பேர் எங்க அண்ணன் தான் ஜெயிப்பாருங்கும் போது எவனுமே நம்பல. நம்ம எல்லாரும் சிரிச்சோம். ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓ இதுதான் இனிமே தமிழ்நாட்டுக்கு தேவை எவ்வளவு இருக்கு. இனிமேல் இதுவரைக்கும் பண்ண பாலிசி அரசியல், இதுவரைக்கும் பண்ண அடிதடி அரசியல், இதுவரைக்கும் பண்ண கஷ்டப்பட்டு தெருவா அலைஞ்சு அவன் கையில காலில் துண்டை போட்டு செவுத்துல படம் வரைஞ்சு செவுத்துல போஸ்ட் ஒட்டி இது எதுவுமே தேவையில்ல போல இருக்கு. ஆளாளுக்கு ஒரு BGM போட்டு, ஒரு போட்டோவை போட்டு, ஒரு வீடியோவை போட்டு விட்டு, அண்ணன் இங்க நடந்தாரு அங்க நடந்தாரு, அண்ணனை பத்தி எதையாவது இஷ்டத்துக்கு எழுது, இஷ்டத்துக்கு சொல்லு, அதுக்கு ஒரு ஃபோர்ஸா ஒரு ஸ்லோ மோஷன்ல அண்ணன் நடக்கிற மாதிரி பண்ணு, அதுக்கு ஒரு நல்ல ஒரு 10 செகண்ட்ல ஒரு வீடியோ கட் பண்ணு, அந்த வீடியோவை 1,00,000 பேர் பார்ப்பான், பாக்குறவன் பார்த்ததோட போக மாட்டான், உனக்கு ஓட்டையும் போடுவான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சார். இப்போ நிஜத்துக்கு வர சார், இத
ஒரு இது வந்து ஒரு கேடுகெட்ட அரசியல்னு நம்ம 70% பேர் நினைக்கிறோமா? இது ஒரு என்னடா இப்படி அரசியல் மலிவாயிருச்சே. ஒரு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனான்றாங்க, அவங்க என்னடான்னா பொய்யா சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு கனிமவளத்துறை பிரபுன்றாங்க, அவருக்கு என்னன்னா பொய்யா சொல்றாரு. ஒரு ஆதவர்ஜனான்னு எந்த மேடை கிடைச்சாலும் பொய் சொல்றதுக்கு மேடை போட்டு பொய் சொல்றாரு. இப்படின்னு நமக்கு வைத்தறிச்சலா இருக்கா? ஆனா இதுதான் கலை யதார்த்தம், இதுதான் இனிமே அரசியல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். வேற வழியில நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். புரியலைன்னா நம்ம அவுடேட்டட், முடிஞ்சிட்டோம் நம்ம. அப்ப இப்படி ஒரு கேடுகெட்ட, அதே நேரத்துல இந்த ஜென்சியை கனெக்ட் பண்ணக்கூடிய, இந்த ஜென் ஆல்பா பீட்டாவை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அரசியலை விஜய் பண்ணிட்டு இருக்க. இது வெற்றிகரமான அரசியல் ஆயிருச்சு தமிழ்நாட்டுல. அப்போ இந்த கேடுகெட்ட அரசியலுக்கு எங்கேயுமே ஒரு வில்லன் இருந்தா ஒரு நல்லவன் இருப்பானா? ஒரு அதாவது ஒரு கேடுகெட்டவன் இருந்தா ஒரு மிக நல்லவன் இருப்பானா? அப்போ இந்த கேடுகெட்ட அரசியலை இந்த ஃபார்முலாவிலேயே அதாவது இறங்கி பிலோ த பெல்ட் போய் இதே மாதிரி ஒரு மிக சிறந்த முறையில, ஒரு மிக தகுந்த முறையில தமிழக மக்கள் விரும்புற முறையில தமிழகத்துல இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் இருந்தது இல்லையா, அந்த ஒரு மிகச்சிறந்த அரசியலை கொண்டு வருவதற்கான இந்த ஸ்ட்ராட்டஜிஸே பயன்படுத்த முடியும்னா இன்னைக்கு காலகட்டத்துல, இனிமேல் வருங்காலத்துல அடுத்த 20 வருஷத்துக்கு அண்ணாமலை என்னாலதான் முடியும். அதை நான் ஆணித்தரமா நம்புறேன் சார். அதனால ஒண்ணும் இல்ல, அண்ணாமலை அண்ணா மேல இருந்த அட்ராக்ஷன், அவர் மேல இருந்த ஒரு இம்ப்ரெஷன், அதே நேரத்துல அவருடைய பேச்சுகள்ல நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஈர்ப்பு, இதெல்லாம் ஒரு முக்கிய காரணம். ரெண்டாவது, இந்த டைமை விட்டா இனிமேல் தமிழ்நாட்டை இந்த விஜய் என்கின்ற இந்த விஜய் அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த விஜய் பின்னால் அடையக்கூடிய அந்த தற்குறி கூட்டத்திட்ட இருந்து நம்ம காப்பாற்றணும்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆபத் வந்தவன் கடைசி ஆயுதம் அண்ணாமலை தான். அவர்கிட்டேந்து நம்ம அந்த முதல்ல தமிழ்நாட்டை காப்பாத்துறது வேலையா நம்ம நினைச்சு உடனே அதை பண்ணணும்னா அதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது சார். இவர் தான். அதனாலதான் நான் அவர்கிட்ட போய் சேர்றேன் சார். ஆமா சார். சரி, இப்ப உங்களை மாதிரி இன்னும் வெளியில தெரியாம அண்ணாமலையோட சேரத்துக்கு தயாரா நிறைய பாஜக இளைஞர்கள், பாஜக நிர்வாகிகள் காத்துட்டு இருக்காங்களா? அவங்க இன்னும் எதுக்காக காத்துட்டு இருக்காங்க? அவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்களா அண்ணாமலையோட? இல்ல சார், அதாவது எப்படின்னா எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா அந்த அண்ணனுடைய அந்த ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லைங்களா. இப்போ சார் டு பி ஃப்ராங்க், எனக்கே என்னப்பா இது, அதாவது எக்ஸாம் எழுதணும்னு சொல்றாரு, ஒரு பயிற்சி பட்டறையில போயிட்டு அப்துல் கலாம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவனு கட்டுறேன், நாங்க அங்க போய் படிங்கன்றாரு. சார் இப்ப எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நான் வந்து கட்சியை வந்து ஒரு ஒரு ஒன்றிய லெவல்ல ஒரு ஒன்றிய பொறுப்பு வாங்குறேன், ஒரு நகர பொறுப்பு வாங்குறேன், ஒரு மாவட்ட பொறுப்பு வாங்குறேன், ஒரு மாநகர பொறுப்பு வாங்குறேன்னா அதுல வந்து ஆளுகளை சேர்த்துக்கிட்டே இருக்கணும், என் கட்சிக்கு கூட்டம் போடணும் அங்கங்க. ஆனா அண்ணன் என்ன சொல்றாரு, முதல்ல நீங்க அதாவது இந்த லோக்கல் பாலிடிக்ஸ், அதே நேரத்துல இந்த எலக்டோரல் பாலிடிக்ஸை விடுங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிடிக்ஸ், ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ல வளர்த்துக்கோங்க, அதை நீங்க வளர்த்துக்கோங்கன்னு யூ நீட் டு என்ஷூர். அதை என்ஷூர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். மத்ததெல்லாம் 100 வருஷமா அரசியல்ல ஆல்ரெடி இருக்கிற ஃபார்மட் தான். அதுல நீ ஒண்ணு புதுசா ஒண்ணு கத்துக்க போறல, நீ ஒன்னும் புதுசா பண்ண போறல, அவன் இன்னொரு இடத்துல பண்ணிட்டு இருப்பான், நீ இன்னொரு இடத்துல பண்ண போற, அவ்வளவுதான். நீ இப்போ அரசியல படின்றது, அரசியல்வாதியா மாறுன்றது, அரசியல்வாதியா மாறுறதுக்கு முன்னாடியே நீ வந்து ஒரு தலைவனா மாறுன்றாரு. இங்க இருக்கக்கூடிய அனைவரும் தலைவர்கள்ன்றாரு அவரு. அதெல்லாம் அப்படிலாம் எந்த தலைவனும் எங்கேயும் சொன்னது இல்ல. நான் தலைவன், நீ தொண்டை, நான் மேல இருந்து பேசும், நீ கீழே இருந்து கேட்கணும் தான் எல்லாரும் தலைவன் சொல்லியிருக்காங்க வரைக்கும். ஆனா அண்ணன் தான் வந்து எல்லாருமே தலைவர்களா உருவானாதான் அந்தந்த இடத்துல என்னென்ன தேவை, அந்த தேவை நீ எப்படி பூர்த்தி பண்ணணும், அந்த உள்ள மக்களை எப்படி அணுகணும், மக்கள் ஒன்னே எப்படி அணுகணும், நீ அப்படி அதுக்கான சேனல் எப்படி உருவாக்கணும் அப்படின்னு நம்மளை ஃபுல்லா தயார்படுத்தணுன்றாரு. அப்ப என் வயது, இப்ப எனக்கு வந்து 35 வயசு சார், என்னுடைய வயது ஒத்த நபர்களே வந்து அதை வந்து நாங்க கொஞ்சம் அந்நியப்படுத்தி வைக்கிறோம். என்னப்பா சரி அண்ணன் கட்சி அறிவிக்கும் போது முதல்ல நம்ம போய் சேர்ந்துருவோம், அண்ணன் எங்கேயாவது ஒரு இடத்துல கூட்டம் போடுவாரு, இந்த இடத்துல வாங்க அப்படிம்பாரு. எப்படி இந்த இதுல கூப்பிட்டாங்களே அந்த முதல்ல விஜய்க்கு இந்த விழுப்புரம் பக்கத்துல கூப்பிட்டு எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்களே, அந்த மாதிரி அண்ணன் ஏதாவது ஒரு இடத்துல மாநாடு போடுவாரு, நம்ம முதல்ல போய் நின்று நம்ம பேரை வாங்கிறோம் அப்படின்னு என் போன்றவர்களே நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படிங்கும் பொழுது அண்ணனுடைய அந்த தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத ஒரு புதுவிதமான அரசியலை எதிர்கொள்வதற்கு அனைவரும் வந்து ஒரு சின்ன தயக்கம் சார். இல்லைன்னா 50 லட்சம்ன்றது 3 நாளே முடிஞ்சிடும் சார். ஒரு கட்சியை அறிவிச்சு கொடிய பேரை போட்டு அவர் சின்னத்தை அறிவிச்சிருந்தாருன்னு அப்படின்னா 3 நாள் 50 லட்சம்ன்றதுல ஒண்ணுமே இல்லாம இருக்கு சார். அவரு வேற மாதிரி நம்மளை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரா, அதுக்கு அடாப்ட் ஆக மாட்டேங்கிறோம். இப்ப நானே பாத்தீங்க அப்படின்னா என்னடா அது பண்ணணுமா, எங்க போகணும், இப்போ இந்த எக்ஸாமா, அது ஏதோ ஒரு எக்ஸாமாமே, அதுல எழுதினாதான் நமக்கு சீட்டு கொடுப்பாங்களாமே, அதுல எழுதினாதான் நமக்கு வந்து கட்சியில பொறுப்பு கொடுப்பாங்களாமே அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. ஆனா நான் பண்ண தயாரா இருக்கேன், நான் படிச்சிருக்கேன், எனக்கு ஓகே, நான் கண்டிப்பா ஏதோ ஒரு புதுசா நம்மள ஒரு பாதையில கூட்டு போறாரு, ஒரு நல்ல படிச்சவர், ஐஏஎம்ல முடிச்சுட்டு ஐபிஎஸ் இருந்து இத்தனை வருஷம், அதுக்கப்புறம் பாஜக போன்ற ஒரு கட்சியை நீ தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய வலுப்படுத்தக்கூடிய ஒரு நபரா இருந்து, அதே நேரத்துல மோடி தட்டி கொடுக்கிறவரு, அமித்ஷா தட்டி கொடுக்கிறவரு, ராஜ்நாத் சிங் தட்டி கொடுக்கிறவரு, இவரு
இந்த அளவுக்கான இந்த மனிதர் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாருன்னா அது தவறாகுமா? அப்போ அது என்ன இருந்தாலும் ஒரு ஒரு சிறிய மாணவன் போல ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் எப்படி போய் ஒரு ஏபிசிடி கத்துக்கிட்டு வரானோ அந்த போய் கத்துக்கிட்டு வரும் அப்படின்ற ஒரு ஒரு மனசாட்சியினுடன் நான் வந்து இன்னைக்கு நான் அந்த இடத்துல எப்படியாவது போகணும்னு நினைக்கிறேன். ஆனா எல்லா நபர்களும் அப்படி இருக்கிறாங்கன்னா இல்ல. அதனாலதான் பாஜக இருந்து இன்னும் மீதி இருக்கிறவனு வராம இருக்கான் சார். ஆனா நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் சார். நான் அப்ப சொன்னதுதான் கட்சின்னு அறிவிச்சு இதுதான் ஒரு கட்சி, இந்த கட்சிப்பா இதான்ப்பா துண்டு சார், இதுதான் சின்னம்பா, இதுதான்ப்பா உங்களுடைய என்ன சொல்றது கொடி கொடி கலரு, நம்ம என்ன பண்ண போறோம், இவங்க தான் மாவட்ட பொறுப்பு, இவங்க எல்லாம் தான் மாநில பொறுப்பு, இவங்க சொல்றபடி கேளுங்க, இதுதான் தான் இதெல்லாம் தான் மொத்த திட்ட அறிக்கை, நம்ம என்ன பண்ண போறோம், இதுதான் நம்மளோட கொள்கை, நம்ம என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் அறிவிச்சுட்டாருங்க சார். அன்னைக்கு 50 லட்சம் இல்ல சார், 1 கோடின்றது நமக்கு ரொம்ப அதாவது கிள்ளி போற மாதிரி இருந்தது. அது கொத்தமல்லியை கிள்ளி போற மாதிரி இருக்காது, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லையா. அதனால இளைஞர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவருடைய அந்த அரசியல் அறிவிப்புக்காக, கட்சி அறிவிப்புக்காக. என்ன சொல்ல போனா அதே மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு ஏஜ்டு பீப்புள் எடுப்போம் சார். இன்னைக்கு ஒண்ணும் இல்லை சார், நீங்களே இல்ல நானே இஃப் யூ டு ஃபில் அவுட் அ ஃபார்ம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப தேவை இல்ல, நமக்கு அது அதனால காசு வரப்போகுது அப்படின்னாதான் சார் அது என்னன்னு தேடி ஃபில் பண்ணுவோம். காசு வருதுனால சார் ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம், ரைட்டுங்களா? சும்மா ஒரு ஃபார்மை கொடுத்து நீ ஃபில் பண்ணு அப்படின்னா இன்னைக்கு எத்தனை பேர் ஃபில் பண்ணுவாங்க? நீங்க எங்க வயசு பசங்களை நாங்களே அப்படிதான் இருக்கோம். அப்போ இன்னும் எங்க வயசுல இருந்து ஒரு 10 வயசு 15 வயசுக்கு பின்னாடி போங்களேன், ஒரு 50 55 60. ஏன்னா இன்னைக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஆர்மின்றதுக்கு சார் நான் சொல்றது வந்து ஒரு 20 வயசு 15 வயசு 12 வயசுல இல்ல, 50 வயசு 60 வயசு 65 70 வயசுலயும் அண்ணாமலை ஆர்மி இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்ப அவங்கள ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணா அப்பா போப்பா, நான் எவ்வளவு ஃபார்மை பார்த்தேன், நான் எம்ஜிஆரே வந்து என் வீட்டு வாசல பார்த்தேன், அந்த சைட்ல இவர் நிப்பாரு, கருணாநிதி நிப்பாரு, இந்த சைட்ல காமராஜர் நிப்பாரு, நான் எடுத்த ஃபார்மை போட்டு ஃபில் பண்ணி நான் ஒரு இடத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இவங்களை அட்லீஸ்ட் இப்ப இதுல இருந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்க, என் கட்சியில் நீங்க இணைஞ்சிடலாம் அப்படின்னு இந்த தாவேக்கா முதல்ல பண்ணாங்களே, அது இந்த பாஜக முதல்ல பண்ணாங்களே, அந்த மாதிரி நம்ம கொடுத்தா அது மூலியமா ஒரு 15 லட்சம் சேருவாங்க சார், சேருவாங்க. என்னன்னா இந்த ஆக்சசிபிலிட்டின்றது இருக்கு இல்லைங்களா? இப்ப இவர் வந்து ரொம்ப ரிஃபைன்டா இப்ப படிச்சவனை மட்டும் எடுப்போம். இப்ப அடுத்து ஒரு ஸ்டெப், அடுத்து இதுல பாருங்களேன், இதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் கொண்டு வராங்க. என்ன, ஒரு சில பேரால முடியும், ஆனா அவங்களுக்கு வந்து ஹவு டு டூ கைடு வேணும். அப்போ இந்த ஃபார்மை எப்படி நீங்க ஃபில் பண்ணணும் அப்படின்ற அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கிறார். அடுத்தது ஒருவேளை மேபி லைக் ஒரு மிஸ்ட் கால் பண்ணுங்க அப்படின்னு அடுத்து வருவார். அடுத்தது உங்களை தேடி உங்க வீட்டுக்கு ஒரு ஃபார்மை எங்க ஆளுங்க கொண்டு வருவாங்க, அதை ஃபில் பண்ணி கொடுங்க. அப்ப அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்குமா? சோ இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பொறுமையா, எந்த ஒரு ஆரமர எந்த ஒரு பரபரப்பு இல்லாம, எங்கேயோ வந்தோம் உளுந்தோம் கௌத்தம் இல்லாம, இன்னைக்கு ஏதோ அடுத்த எலெக்ஷன்ல 2029 எலெக்ஷன்ல நம்ம தான் ஜெயிக்கணும்னு ஓடாம, இது ஒரு அடுத்த 60-70 ஆண்டு காலத்துக்கு அண்ணாமலை என்பவர் வந்து ஒரு அசையாத தூணாக, எப்படி இன்றும் பெரியார் பேசப்படுகிறாரோ, எப்படி இன்றும் அண்ணா பேசப்படுகிறாரோ, அத மாதிரி இந்த அண்ணாமலை என்பவர் வந்து கொங்கு மண்டலத்திலிருந்து வந்து இந்தியாவையே கலக்கிய ஒரு நபர், இந்தியாவையே கலக்கிய ஒரு முன்னாள் முதல்வர், இந்தியாவையே கலக்கிய ஒரு அரசியல்வாதி அப்படின்னு ஒரு 70 வருஷம் கழிச்சு ஒருத்தன் பேசணுன்றதுக்கான ஒரு ஆழ்ந்த அடிவாரத்தை அச்சாரத்தை போடுறாரு சார். அதனால கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும், ஆனா ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இருக்கும் சார். சேர்றவன் ஒவ்வொருத்தவனும் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சாரான் சார். எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 10 போன் வருது சார். மாப்பிள்ள சேரலாமா, எப்படி, நீ என்ன நினைக்கிற, நாளைக்கு ஏதாவது பாஜக போய் சேர்ந்துருவாரா இவரு, நாளைக்கு ஏதாவது இங்க போய் சேர்ந்துருவாரா, நாளைக்கு ஒருவேளை இங்க தமிழ்நாட்டுல தானே இருக்காரு, அதிமுக கூட போய் சேர்ந்து விடுவோம் சேருவாரா. எப்பா, அரசியல் அப்படின்றது எலக்டோரல் பாலிடிக்ஸ்ன்றது என்ன வேணாலும் நடக்கும். ஆனா இந்த அண்ணாமலை என்ற மனிதன் என்று மாறுவதில்லை, மாறப்போவதில்லை. அவர் மாறுவாரு, யாருக்காகவும் அடிபணிஞ்சு போவாரு அப்படின்னு தோணவே இல்லை. யோசிச்சு பாரியா, இன்னைக்கு மோடி நினைச்சா யாரை வேணாலும் எங்க வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மோடிட்ட போய் நான் உங்க அச்சு விட்டு விலகிறேன்னு சொல்லிட்டு வந்த எவனா பாத்திருக்கியா நீ? அதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன அவனுக்கு கிரெடிபிலிட்டி? சரியா நீ அப்படின்னு மாப்பிள்ள சேர் மாப்பிள்ள அப்படின்னு நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் சார். எனக்கு போன் வந்துகிட்டு இருக்கு. அதுதான் ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஆளுங்க சேர்றாங்க. இது 50 லட்சம்ன்றதுல 1 கோடி என்பது கட்சி ஆரம்பித்த அடுத்த நாள் வரலன்னா இதே மாதிரி உங்க கூட கனெக்ட் ஆகி நான் மன்னிப்பு கேட்கறேன். சரி 50 லட்சம் தன்னார்வத்தோட சேரணும், அப்பதான் கட்சி அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்றாரு. ஆனா இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையில அந்த அரசியல் சூழ்நிலை அவ்வளவு நாள் காத்திருக்குமா? அதற்கு முன்னாடியே ஒருவேளை வந்து கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சார் என்னுடைய கணிப்பு அப்படின்னா, நான் ஒரு சிலருடன், அதாவது வீத லீடர்ஸினுடைய இயக்கத்தினுடைய முன்னவர்களா இருக்கக்கூடிய, இல்ல முதன்மை உறுப்பினர்களா இருக்கக்கூடிய, இல்ல அண்ணாமலையுடன் நெருங்கி பழகக்கூடிய பல பேருடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, செப்டம்பர் மாதம், ஏன்னா இப்ப நீங்க கேட்டீங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு லெஜிட்டான கேள்வி சார். இப்போ நம்ம அது ஒரு பூச்சாண்டி காட்டுற மாதிரி ஆயிடக்கூடாது, ரைட்டுங்களா? அது ஒரு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படி இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் 2 பாட்காஸ்ட் வந்தா சொணங்கிடும். அதுக்கு நடுவில் நமக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய
அதாவது எங்களுக்கு நாங்கள் எதிர்க்கட்சி என்று மக்களுக்கு விரோதிகளாக என்று செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தாவேகா வந்து ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைப்பான். அவன் பொய்ய சொல்லியே எடுத்து வச்சுருவான். இன்னைக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு சில்லியான ஒரு எக்ஸாம்பிள் சார். கேக்கு ஒரு 2 டயர் ட்ரிபிள் டயர் கேக்கை உள்ள எடுத்துட்டு போறாங்க. இல்ல அது அண்ணன் வந்து வெட்ட மாட்டாரு, அண்ணன் இன்னைக்கு வந்து அந்த அமோனியால திருவள்ளூர்ல இறந்தாங்க இல்லையா, அதனால அண்ணன் வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால அனுப்பிட்டாங்க அப்படின்றாங்க. அதாவது இது புரியல. அதாவது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மோடி அவர்கள், பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் சொல்றாரு, திருவள்ளூர்ல இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்து நான் ரொம்ப துயருட்டு இருக்கிறேன், என்னுடைய மனம் நொந்து இருக்கிறது அப்படின்றாரு. இவர் ட்வீட்ல தான் இவ்வளவு நாள் அரசியல் பண்றாரு விஜய் அவர்கள். இதை பற்றி எங்காவது பேசியிருக்கிறாரா? ஏதாவது ஒரு ட்வீட் போட மாட்டேங்கிறார் சார். ஆனா இவரை சுத்தி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அதோ கேட்க எடுத்துட்டு போனாங்களா, அண்ணன் வந்து இல்ல நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன், கேட்க நான் வெட்ட மாட்டேன்றாங்க. ஊரெங்கிலும் தமிழ்நாடு எங்கிலும் வந்து கொண்டாடுறாங்க சார் அவருடைய பிறந்த நாள. ஒண்ணும் இல்ல சார், 41 பேர் இறந்த பொழுது, கரூரில் இறந்த பொழுது சரஸ்வதி பூஜை வேண்டாம், விநாயகர் சதுர்த்தி வேண்டாம், தீபாவளி வேண்டாம், எல்லாம் அறிவிச்சாங்க தாவே கழகத்திலிருந்து. அப்ப இவங்க ஆட்சியில கிடையாது. இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் தானே, அங்க எத்தனை பேர் இறந்திருக்காங்க சொல்ல வேண்டியதான். என்னுடைய பிறந்த நாளை யாரும் கொண்டாட வேண்டாம், திருவள்ளூர்ல இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு, அதை துக்கம் அனுசரிக்கும் வகையில என்னுடைய பிறந்த நாள் யாரும் கொண்டாட சொல்ல வேண்டியதானே நீ. அப்ப உன்னை சுத்தி இருக்கவன் பூரா உன்னை வச்சு உன்னை பெரிய ஆளாக்கணும்னு பொய்ய சொல்லிக்கிட்டே இருப்பான். கிறுக்க நம்பிட்டு தான் இருப்பானு. நான் என்ன கிறுக்க நான் நம்புறதுக்கு? அப்ப இப்படிப்பட்ட பொய்ய கட்டமைச்சு சுத்தி இருக்கவனை பூரா ஏமாத்திட்டு இருக்காங்க சார். அப்ப அதை நம்ம உடைக்கணும்னா நம்ம அதை விட 10 மடங்கு நம்ம உண்மையை வெளியில பேச வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும். அப்ப அது ஒரு அரசியல் கட்சின்ற கட்டமைப்பு பேசணும், இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப அண்ணனை வந்து சீக்கிரம் கட்சியை ஆரம்பிங்க அண்ணன் அப்படின்றத ஒரு ரெக்வெஸ்ட தாண்டி ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய நிலைமையில தான் நாங்க இருக்கோம். அப்போ எனக்கு தெரிந்த வகையில் செப்டம்பர் மாதத்துல அண்ணனுடைய கட்சி வந்து ஃப்ளோட் ஆகுதுன்றாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லையா? அதுல ப்ராப்பரா அதுவும் வந்து புக்ஸ்ல எந்த ஒரு தவறும் இல்லாம, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்துல இக்கு போடணுமான்றதுல பிரச்சனை சார். சார் அவங்க ஜெயிச்சுட்டோம், நாங்கதான் ஜெயிச்சுட்டோம்டா, இனிமே எங்க பேச்சை கேட்டுதானா நீங்க இருக்கணும், நீங்க எங்களுக்கு அடிமை தான்டா. ஆமாடா, பல தற்கொலைகளை இது வரைக்கும் தமிழ்நாட்டுல சிஎம் ஆகியிருக்கும். தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல பல தற்கொலைகள் சிஎம் ஆயிருக்காங்க. ஏன் ஆம் ஆத்மி பார்ட்டி இல்லையா? அந்த மாதிரி இது ஒரு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு துன்பியல் சம்பவம், ஒரு கோர சம்பவம், ஒரு கேவலமான தமிழக மக்களினுடைய மறைந்திருந்த, அப்படி இல்லைன்னா அவங்க எதிர்பாராத ஒரு பிம்பத்தினுடைய வெளிப்பாடு. இதை அழிச்சு ஒழிக்கணும், வேற வழி கிடையாது. நீங்க எவ்வளவு கேடுகிட்ட அரசியல் பண்ணீங்களோ அதை உங்களுக்கும் மேல வந்து அதை உங்களை இல்லாம ஆக்குறதுக்கான வேலைகளை நாங்க செஞ்சு சீக்கிரம் பண்ணணும்னா அண்ணனுடைய அரசியல் தேவை, அண்ணனுடைய அரசியலுடைய கட்சியினுடைய வேகம் எடுப்புன்றது ரொம்ப தேவை. அதனால செப்டம்பர் மாசத்துல கட்சி ஆரம்பிச்சிருவாருன்றது எல்லாருமே சொல்றாங்க. ஆரம்பிச்சாரு அப்படின்னா அடுத்த 4 வருடங்கள் வந்து இந்த தாவேகா அப்படின்றது என்ன ஒரு நெரட்டிவ் செட் பண்ணாங்களோ, தாவேகா டிஎம்கே தான் நாங்களோ, அது வந்து அதே தாவேகாவினர் வாயிலே மாறும். விஜய் வெர்சஸ் அண்ணாமலை தான் அப்படின்னு விஜயே சொல்லக்கூடிய ஒரு சூழல் வரும். இல்லைன்னா அட்லீஸ்ட் விஜயோட சொம்புகளா இருக்கக்கூடிய பல தற்கொலைகள் அவங்களே சொல்லுவாங்க, இனி போட்டி இல்ல களம் வீத லீடர்ஸ் வெர்சஸ் தாவேகா, அப்படி இல்லைன்னா அண்ணாமலை வெர்சஸ் விஜய் தான் அப்படின்ற மாதிரி களம் மாறும். அடுத்த 4 வருடங்கள் இங்க அண்ணாமலை செய்யக்கூடியதான அரசியல். இங்க அண்ணாமலை ஒருவர் மட்டும்தான், அதாவது நிழல் எதிர்கட்சி தலைவராக இருப்பார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சார். ஆமா, சரி. அண்ணாமலை வந்து புது கட்சி தொடங்கினா அது வந்து பாஜகவோட தமிழ் வடிவமா இருக்குமா, இல்லாட்டி தமிழகம் இது வரைக்கும் பார்க்காத புதிய அரசியல் மாடலா இருக்குமா? சார் அதாவது இப்போ தமிழ்நாட்டுல எந்த ஒரு கட்சி பாஜகவுடனோ அப்படின்னா நீங்கள் ஹிந்துவாகவோ இருந்து வந்தாலே நீங்க வந்து பாஜகவினுடைய ஆளுதான் அப்படின்றாங்க. அது விஜய்க்கு ஒரு பாசிட்டிவ் பெருசு. ஏன்னா விஜய் வந்து கிறிஸ்டியனா, அவர் நேக்கா உள்ள வந்ததுல இருந்தே நான் ஜோசப் விஜய், அது வரைக்கும் 1992 இருந்து கிட்டத்தட்ட 2025 வரைக்கும் படம் நடிச்சவரு எங்கேயுமே தளபதி ஜோசப் விஜய்னு போடல, இளைய தளபதி ஜோசப் விஜய்னு போடல. நீட்டா உள்ள வந்த உடனே அந்த நான் கிறிஸ்டியானிட்டின்ற அந்த ஒரு போர்டு எடுத்து மாட்டிட்டார். அந்த ஒரு ட்ரம்ப் கார்டு, அந்த ஒரு விக்டிம் கார்டு அதை எடுத்து மாட்டிக்கிட்டார். அதனால நீங்க அவரை போய் பாஜகன்னு சொல்ல முடியாது, ரைட்டுங்களா? சோ ஹி இஸ் ஆல்ரெடி சேஃப், ஹி இஸ் ஆல்ரெடி இந்த சேஃப் ஜோன். அதே மாதிரி நீங்க அதுக்கப்புறம் எந்த கட்சி யாரு ஆரம்பிக்கட்டுமே அவங்க பாஜகவுடைய கைகூலி, அவங்க பாஜகவுடைய ஊதுகுழல், பாஜக பணம் கொடுக்குது, அமித்ஷா பணம் கொடுத்தா கட்சி நடத்துறாரு. இது வந்து இங்க ஒரு வேடிக்கை கும்பம் போல ஆகிவிட்டது. யாரு வேணாலும் சொல்லிட்டு அலையலாம், பாஜகவுடைய பி டீம் அது இதுன்னு மோடியோட ஆள் சொல்லிட்டு அலையலான்றது இங்க ஒரு இதாயிருச்சு. அப்படி அண்ணன் மேலும் வந்து
அதாவது இங்க பாஜகவுடைய ஒரு இவரு தான் இவரு அதோட தமிழ் வருஷன் தான் இவருன்னு பல பேர் சொல்ல, அதாவது பல காரணங்கள் இருக்கு, சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. அதாவது நீங்க எத்தனையோ வருடங்கள் திமுக எதிர்த்து கொண்டிருக்கிறது சார். என்னன்னா மும்மொழி கொள்கை வேண்டாம் 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 வேண்டாம், இந்திய திணிக்காதீங்க திணிக்காதீங்க. இன்னைக்கு அன்னைக்கு அதை வேறு மாதிரியாக சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்திய பாஜக திணிக்குதுன்னு எங்கேயும் சொல்லல. இந்திய பாஜக திணிக்குதுன்னு சொல்லவே இல்லை. மோடியை பற்றி எங்கும் தப்பாக பேசவே இல்லை. ஆனால் மும்மொழி கொள்கையை பத்தி ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் சொன்னார். யாரு? அந்த அண்ணாமலை அவர்கள். அப்படி வெடிச்சு வந்தாங்க மொத்த நேஷனல் மீடியாவும். அதுதான் இங்க உண்மை. இங்க அண்ணாமலை அவர்கள் பாஜகவை தெரியாத்தனமாக ஒரு வார்த்தை பிறழ்வு அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன், பாஜகவை பற்றி பேசிவிட்டாலே என்னடா அண்ணாமலை இப்படி பேசிட்டாருன்னு வந்துருவாங்க. அன்னைக்கு ஒரு ட்வீட்டை போட்டா சார், ஒரு ட்வீட்டை போட்டு மொத்தத்தையும் காலிட்டார். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அதே மாதிரி இதே மோடி அவர்களுடைய எத்தனையோ திட்டங்கள், நல்ல திட்டங்கள் இருக்கு. அதே நேரத்துல தமிழக மக்களுக்கு பிடிக்காத திட்டங்கள் எத்தனையோ திட்டங்கள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திட்டம், அந்த திட்டத்துக்கு ஒரு ட்வீட் வருது. அந்த ட்வீட்டை இவர் ரீட்வீட் பண்ணி, ஒண்ணும் இல்ல, ஒரு ரீட்வீட் தான் பண்றாரு. ரீட்வீட் பண்ணி இந்த நீட்டுக்கான மறுதேர்வு நீங்க நடத்த போறீங்க, அதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதுல இத்தனை அடுக்கு சேஃப்கார்டு மெஷர்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் எவ்வளவோ அதுல அழுத்தம் கொடுக்குறீங்க, இது மாணவர்களுக்கு எவ்வளவு பெரிய அழுத்தம் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு ரீட்வீட் பண்ணாரு சார். அடுத்த 2 நாட்களுக்கு இன்டர்நேஷனல் மீடியா லெவல்ல அது நியூஸ்ல. சோ அண்ணன் வந்தாருன்னா தெளிவாக, அதாவது பாஜகவோ இல்ல மோடிஜி அவர்களோ இல்ல அமித்ஷா அவர்களோ செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினால் மட்டுமே போதும் சார், மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அது இல்லாம பாஜக தமிழன் என்பது அண்ணாமலைக்கு அடைமொழி என்பது இல்லை சார். மக்களுமே அதை நினைக்கல. ஒரு தமிழன் பாஜகவில் இருந்தார் அப்படிதான் பாக்குறாங்க. இங்கு பலர் பாஜகவினுடைய தமிழனாக இருக்கிறார்கள், இல்ல பாஜகவினால் அவர்கள் அறியப்படுகிறார்கள். ஆனால் இங்கு ஒரு தமிழனால் பாஜக அறியப்பட்டது, ஒரு தமிழ் IPS ஆல் பாஜக பெயர் பெற்றது அப்படின்னா அது அண்ணாமலை தான். அண்ணாமலை தான் பாஜக வளர்த்தார், இவ்வளவுதான். இது எவனாலையும் எந்த காலத்திலையும் ஒழிக்க முடியாது. அதுக்கப்புறம் அண்ணாமலை வெளியில வந்தார், பாஜக கீழே இறங்குச்சு. இது ஒரு வரலாறு. நாளைக்கு பாஜகவில இருந்து ஒரு CM வந்துட்டு போட்டுமே, ஆனா இந்த ஒரு அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் மூவ்மெண்ட்டை கொண்டு அண்ணாமலை அவர்கள் தான். அது பாஜக, தமிழக பாஜகவினுடைய வரலாறு பதிக்கப்பட வேண்டியது. அதனால அவரை பாஜக வச்சிருக்கு அப்படின்றத விட பாஜகவை அவர் வச்சிருந்தார் தமிழ்நாட்டுல, அதான் உண்மை. அது எல்லா தமிழருக்கும் தெரியும். அதெல்லாம் அந்த நெரேட்டிவ் அவர் நினைச்சாருன்னா அடுத்த 4 ட்வீட் மோடி எதிர்த்து போட்டாரு, வீம்புக்குன்னு போடாரு வைப்போம் சார், லாஜிக்கெல்லாம் போடுறாருன்னு வைப்போம், வச்சாலுமே மக்கள் புரிஞ்சுக்குவான் இந்த அளவுக்கு பாஜக சம்பந்தம் இல்லை, இவன் நம்மாலே வர்றவன் நம்மாலே, அவனை சரியா அவனை கூட சேர்த்துக்கையா அப்படின்னு சேர்த்துக்குவான். அதனால நீங்க அந்த டவுட்டே பட வேண்டாம். அண்ணாமலைக்கு பாஜகவுக்கு ஏற்கனவே கட் பண்ணியாச்சு, முடிஞ்சு. அங்கிருந்து வரவங்க பாஜக இருந்து அண்ணாமலை கூட வரவங்க யாருன்னு பாருங்க சார். அதை வேண்டான்ட்டு வரவன் தான். அதை வேண்டான்னு அவன் ஏன் நினைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அது பிடிக்கல. அப்ப அதை பிடிக்கலன்றது தெளிவா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வரான். அப்ப அவன் எதுக்கு இன்னும் பி டீம்னா என்ன பி டீம் சார்? டிஎம்கேல இருந்து எப்படி ஏடிஎம்கே உருவாச்சு சார்? அதுக்கப்புறம் ஏடிஎம்கேல இருந்து யாராவது உள்ள போய் சேர்ந்தாங்களா? அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுதும் அண்ணா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரி பிளவு யாராவது உள்ள போய் சேர்ந்தாங்களா? அதனால எப்படி எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து அண்ணா திமுக ஆரம்பித்தாரோ அதே மாதிரி பாஜக வேண்டாம், பாஜகவினுடைய போக்கு சரியில்லை என்பதனால தெளிவா முடிவெடுத்து ஒரு மனுஷன் வெளில வரான்னா இன்னும் எம்ஜிஆர் நீங்க இன்னும் டிஎம்கே தானே கேட்டுட்டு அப்படி இருக்கும், அந்த மாதிரி. அதனால அண்ணாமலை அவர்கள் ஒரு தனித்தமிழன், ஒரு தமிழ் தலைவன், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என கேட்டா ஒரு முருகப்பெருமானினுடைய அவதாரம், அவ்வளவுதான் சார். ஓகே. சோ தமிழக அரசியல்ல விஜய்க்கு மாற்றாக அண்ணாமலை வர நினைக்கிறாரா, இல்லாட்டி தேசிய அரசியலுக்கும் அவருக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா சார்? தேசிய அரசியலில் பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களை ஒருவருக்கு கூட தெரியாது. விஜய் அவருடைய படம், அதாவது கடைசி 10 படம் டப்பிங் பண்ணி வெளிநாட்டுல அங்கங்க வெளி மாநிலங்கள்ல அங்கங்க ஓடும். அதை பார்த்தவன் எவனாவது ஒருத்தன், அது இல்லாம இந்த ரீல்ஸுக்காக அங்கங்க எவனாவது பேசி தலைவன் வைப்பான், காசு கொடுத்தா இன்னைக்கு ரீல்ஸ் போடுவாங்க. இன்னைக்கு ரூட் மாஃபியான்னு இன்னைக்கு இந்தியா இதுவரை பார்த்திராத, தமிழகம் இதுவரை பார்த்திராத ஒரு மிகப்பெரிய மாஃபியாவை விஜய் அவர்கள் கையில வச்சிருக்காருன்றது எல்லாருக்கும் தெரியும். அதன் மூலமாக பணம் கொடுத்து அங்கங்க ஏதோ ஹிந்தி பேசுபவர்கள், மலையாளம் பேசுபவர்கள், கன்னடம் பேசுபவர்கள், அதே மாதிரில பிகாரி போஜ்புரி பேசுபவர்கள்லாம் விஜயனுடைய ஃபேன்ஸ் போல அங்கங்க ஒரு 1000-2000 ரூபாய் கொடுத்து விட்டா அவங்க ரீல்ஸ் போட்டு பேசுவாங்க. இதை தவிர அரசியலில் விஜய் அப்படின்றது ஒரு வடநாட்டு அளவில், தேசிய அளவில் எங்கேயும் யாருக்கும் தெரியாது. ஆனா அண்ணாமலை இஸ் பேசிக்கலி நேஷனல் பொலிட்டிஷியன்.
அவர் ஆல்ரெடி வந்து இஸ் ரிஜிஸ்டர்ட் himself as a நேஷனல் பொலிட்டிஷியன். அவர் இன்னைக்கு பாருங்க, ஒரு சட்டமன்றத்துக்குள்ள உட்கார வச்சு தான் இருக்கக்கூடிய தன்னுடைய எம்எல்ஏக்கள் 108 பேர் இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்திலேயே வந்து, அதாவது வாய் பேச முடியாதவங்க கூட இப்படி இருக்க மாட்டாங்க, அவங்க கூட ட்ரை பண்ணுவாங்க சார். தப்பா எது நான் சொல்ல நினைக்கல, ஆனா அவங்க கூட ஏதாவது பேச அவங்களுக்குள்ள உணர்ச்சி வரும், ஏதாவது பேச ட்ரை பண்ணுவாங்க. அது ஒரு 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 ஓசையா வெளியில வரும், உங்களுக்கு தெரியும், ஒரு ஒளியா அது வெளியில வரும். அது கூட இல்லாம ஒரு மனுஷன் உட்காந்துருக்கானா என்ன சார் இது? இவரை கொண்டு வந்து நம்ம நேஷனல் பாலிடிக்ஸ் அங்க போய் உட்காந்து தமிழ்நாடு அங்கேயே அசிங்கப்படுறோமா? தேவையில்லை. ஆனா அண்ணாமலை இஸ் அ பார்ன் நேஷனல் பொலிட்டிஷியன். அவர் வந்துட்டாரு அப்படின்னா சார், அதாவது தமிழக மக்கள் அவருக்கான மேண்டேட்டை கிளியரா கொடுக்கணுன்றேன். நான் நம்புறேன் சார், ஆணித்தரமா நம்புறேன். 2026 மக்கள் தமிழகத்தினுடைய ஒரு கருப்பு வருடம். அடுத்த 5 ஆண்டுகளும் நம்ம நீந்தி மிதந்து முங்கி எந்திரிச்சு செத்து உயிர் உழைச்சு நம்ம ஏதோ நீந்தி போயிட்டோம்னா 2031 கிளீன் மேண்டேட் அண்ணாமலை என்னன்னு கொடுப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது நடந்துருச்சு அப்படின்னா நேஷனல் பாலிடிக்ஸ்னா போனஸ் சார். அதெல்லாம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இது அதாவது அண்ணாமலை என்னோட அக்செப்டன்ஸ் வந்து தமிழ் மக்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஜாதி பேதம் இல்லாத ஒரு அக்செப்டன்ஸ் கிடைச்சிருச்சுனாலே, அதே நேரத்துல இந்த முட்டாள்தனமான இந்த இளைஞர் கூட்டம் இருக்கு இல்லைங்களா, இவர்களை தவிர அறிவார்ந்த இளைஞர் சமூகத்தினுடைய கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ் அண்ணாமலை எனக்கு கிடைச்சிருச்சுனாலே, இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களும் அண்ணாமலை என்னன்னா கிளியரா அக்செப்ட் பண்ணிட்டாலே, தமிழ்நாடு அக்செப்ட் பண்ணிட்டாலே, நேஷனல்ல அவர் ஆல்ரெடி இஸ் அன் அக்செப்டட் ஹீரோ, இஸ் அக்செப்டட் லெஜெண்ட். அதெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணி போயிட்டே இருப்பாரு. நான் சொல்றேங்க, இது வரைக்கும் தமிழ்நாட்டுல அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கூட, காமராஜர் அவர்கள் வாய்ப்பு இருந்தும் கூட நேஷனல் பாலிடிக்ஸ்ல நம்மளால எதுவுமே பண்ண முடியல. அங்கங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல UPA 1, 2, NDA 1, 2, 3 எல்லாத்துலயும் சின்ன சின்னதா ஏதோ அங்க வச்சோம் NDA 3 எல்லாம் கூட ஒண்ணும் கிடையாது அப்படின்னு இருக்கிறோமே ஒழிய நமக்குன்னு இது வரைக்கும் ஒரு ட்ரூ ஐடென்டிட்டின்னு கிடையாது. ஆனா நான் சொல்ற மக்களை ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், இந்த அண்ணாமலை என்பவரை தமிழகத்தில் நீங்க அக்செப்ட் பண்ணி அவரை இந்த ஓடியா அப்படின்னு ஜல்லிக்கட்டு காலை மாதிரி ஓட விட்டீங்கன்னா இந்தியாவை பதம் பார்க்கக்கூடிய முதல் தமிழ் தலைமகனாக அண்ணாமலை வருவார் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தமிழ் மக்கள் தான் சிந்திக்க வேண்டும் சார். அதுல எந்த ஒரு அதுல சார் யோசனையே கிடையாது, டபுள் தாட்டே கிடையாது, செகண்ட் தாட்டே கிடையாது. ஐம் சாரி. சிறப்பு சார். இப்ப சொல்லுங்க, அண்ணாமலையோட அடுத்த 6 மாச அரசியல் திட்டம் என்ன? மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீங்க உங்களால இப்ப சொல்ல முடியுமா சார்? அதாவது மக்களுக்கு தெரியாத ஒரு திட்டம் அப்படின்னா அண்ணாமலை நம்ம சேனல் மூலமா நீங்க சொல்லலாம் அது. ஆமா சார், அதாவது இன்னைக்கு பல கட்சிகள் சார், ஒரு கட்சி உருவாகும், ஒரு கட்சிக்குன்னு ஒரு லைஃப் டைம் இருக்கு. அந்த லைஃப் டைமுக்கு அப்புறம் அந்த கட்சி உடைஞ்சு அந்த கட்சி ஒரு இன்னொரு கட்சி கூட மர்ஜ் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த கட்சி காலப்போக்கில் அப்படி இல்லாம போயிடும். அது சின்ன கட்சியாக இருக்கலாம், மிகப்பெரிய கட்சியாக இருக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க லட்சிய திமுக எடுத்துக்கோங்களேன். அது வந்து தமிழக முன்னேற்ற இதுக்கு முன்னாடி லட்சிய திமுக வந்து டி ராஜேந்திரன் ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு வேற பேர், நினைவு சரியா இல்லை, அது ஒரு வேற பேரு. பர்கூர்ல நின்னாரு, அவரை தோத்து போனார், ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்து தோத்து போனார். அதுக்கப்புறம் லட்சிய திமுக ஆரம்பிச்சாரு. அப்போ 91 எலெக்ஷன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவருடன் மிகப்பெரிய ஆளுமைகளாக அதிமுகவில் இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு போன்றவர்கள்லாம் போய் சேர்ந்தாங்க. அதெல்லாம் அப்ப நடந்தது. அப்ப அந்த மாதிரி ஒரு கட்சியை ஆரம்பிக்கும், ஒரு ஜோஷ்ல எல்லாரும் போய் சேருவாங்க, அதுக்கப்புறம் அந்த கட்சி விட்டு வரும். இது வந்து ஒரு சின்ன லெவலில் தமிழக முன்னேற்ற முன்னணின்னு சிவாஜி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சார், அவரே தோத்து போனார், அவருடைய சொந்த ஊர்ல தோத்து போனார். இது நடந்தது. இப்படி எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சில கட்சிகள் லெஜெண்டரி கட்சிகளாக ரொம்ப காலமா பயணிச்சு அதுக்கப்புறம் வந்து டியூ டு என்ன சொல்றது இன்எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னா இன்எஃபெக்டிவ் லீடர்ஸ் அப்படின்னா அந்த பாலிசிஸ் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப அவுடேட்டடா மாறினதுனால அந்த கட்சியெல்லாம் உடையும். அப்படி அன்பார்ச்சுனேட்டா அதிமுக இப்ப அந்த மாதிரியான ஒரு சூழலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. அதே மாதிரி கம்ப்ளீட்டா ஏத்துக்கிட்டு இனிமே அதிமுக இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 47 பேர் இருக்கான், இன்னும் ஸ்ட்ராங்கா உள்ளதா இருக்கான். சோ அதனால வந்து நீங்க 1, 2 முன்ன போகுது வருது இருந்தாலும் 40 எம்எல்ஏக்கள் ஒரு மாநிலத்தில் வந்து சும்மா நம்ம சாதாரணமா நம்ம இடப்பற்ற முடியாது. நாளைக்கே வந்து அதிமுக ஒரு தலைவர் வந்து அந்த கட்சி எந்திரிச்சும் பார்க்கலாம், யாருக்கு சொல்ல முடியும்? இப்ப லாரன்ஸ் வரன்றாரு, அவர் அதிமுக எனக்கு ஒரு பதவி கொடுங்க அப்படின்னு கேட்டு அடுத்து அவர் பொதுச் செயலாளர் ஆனாரு அப்படின்னா அது நாளைக்கு அஜித் குமாரே இறங்கி வந்துட்டாருன்னா அந்த விஜய் எல்லாம் காத்துல பறந்து போயிடுவார் சார். அஜித் குமாரே இறங்கி வந்து அதிமுக கையில எடுத்தாருன்னு என்ன பண்ண முடியும்? அப்ப அதிமுக வந்து இன்னைக்கு வந்து ஒரு டவுன் கிரேடிங் ஸ்டேட்ல இருக்கு. சோ அண்ணாமலையோட ஒரு திட்டம் என்பது என்னன்னா, இந்த அதிமுகவில் பண்பட்ட தலைவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதிமுகவில் வந்து அண்ணாமலை அண்ணனை ஏற்றுக்கொண்டு வருவதற்காக தயாராக ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதை அவர் ஆராய்ந்து விட்டார். அதிமுகவில் எப்படி பதவி சுகம் வேண்டும் என்று 2029 எப்படி MP சீட்டு வேண்டும் என்று
பல அதிமுகவினுடைய, அதாவது என்ன சொல்றது, அதிமுக ஒரு 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 காலகட்டத்தில் வந்து ரொம்ப மெச்சி பேசினவன் இன்னைக்கு அந்த வார்த்தை எனக்கு பயன்படுத்த, பதவி சுகம் வேண்டும் என்று இன்னைக்கு எப்படி வந்து அந்த தாவேகா தற்குறி கூட்டத்துடன் இணைந்து தானும் ஒரு தற்குறி என்பதை வந்து மக்களிடம் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, அதே போல எம்ஜிஆருடைய மாணவன் நான், அம்மா அவருடைய சிஷ்யன் நான். அதனால வந்து நான் செத்தாலும் வந்து ஒரு நல்ல தலைமையிடம் இருந்து, ஒரு நல்ல கருத்துக்களை மக்களிடம் பேசுபவரிடம் இருந்து, அதே நேரத்துல மக்களுக்கு உண்மையிலேயே நல்லது செய்ய வேண்டும் என்று பதவி ஆசை இல்லாத ஒரு தலைவரின் ஒரு தலைமையை ஒரு 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 கூட்டத்திடம் நான் செல்ல வேண்டும் என்று அதிமுகவிடமும் இன்னும் வந்து ஒரு சில எம்எல்ஏக்கள் இருப்பதாக, முன்னாள் மந்திரிகள் இருப்பதாக, முன்னாள் எம்எல்ஏக்கள் இருப்பதாக அண்ணாமலை என்ன ஒரு லிஸ்டே எடுத்து வச்சிருக்காரு. நான் சொல்றேன் கேளுங்க, எப்படி இந்த தற்குறி தாவேக்காவிடமும் ஒரு சில தற்குறிகள் அதிமுகவிடம் இருந்தார்களோ, இணைந்தார்களோ, அதை விட 3 மடங்கு சார். 1னா 3, 10னா 30, 100னா 300. அப்படியே போய் அண்ணன் கட்சி ஆரம்பிச்ச 3ஆவது நாள் சரிவாங்க சார். அவங்களுக்கு இந்த பரீட்சை வச்சு பாஸ் ஆகிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, பிடிக்காது, அது என்னன்னு புரிஞ்சுக்கவும் முடியாது. அதனால அண்ணன் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. எப்படி தாவேக்கான்னு சனிக்கிழமை அவங்க வாசல்ல போய் நிக்கிறாங்களோ, கதவு திறக்கனால வெளியில வெயிலுக்கு முட்டி போட்டு கூட நிப்பாங்க போல, அந்த மாதிரி நிக்கிறாங்களோ, அதை விட வேகமா அண்ணாமலை என்னுடைய கட்சியில் போய் சேருவார்கள். இது நடக்கும். இது நடக்கிற அன்னைக்கு நம்ம பேசுவோம். ஆமா, இதுதான் அண்ணன் வந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டம். ஆமா, கண்டிப்பா. நீங்க வந்து ஆரம்பத்துல ரஜினி ரசிகர் அப்படின்ற சொல்லி அதுலதான் நம்ம ஆரம்பிச்சோம். சோ இப்ப வந்து ரஜினி ரசிகர்கள் அண்ணாமலை கட்சியில வந்து சேர போறாங்களா? ஏன்னா ரஜினி வந்து தன்னுடைய பெயரை பயன்படுத்திக்க கூடாது அப்படின்னு வந்து ஒரு நடுவில் ஒரு அறிக்கை வந்தது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரஜினி ரசிகர்கள் அண்ணாமலை பின்னாடி நிற்கிறாங்களா? தலைவர் என்ன சொன்னாலும் தெளிவா சொல்லிடுவார் சார். நான் அதாவது என்னுடைய நினைவு டிசம்பர் 3, 2020 இப்ப இல்லைன்னா எப்பயுமே இல்லைன்னா சார், இப்ப இல்லைன்னா எப்பயுமே இல்லை அப்படின்னா 26 நாள் கழிச்சு 29 டிசம்பர் 29 இப்ப இல்ல இனிமேல் எப்பயுமே இல்லைன்ட்டார். ரைட்டா? இப்ப இல்லைன்னா எப்பயுமே இல்லைன்னாரு, இப்ப இல்ல இனி எப்பயுமே இல்லைன்ட்டாரு. அதுக்கப்புறம் அரசியலுக்கு நான் வரேன், இனிமே நான் வருவேன், இங்க வந்து நிப்பேன். அங்க ஒரு முறை டிசம்பர் 31, 2017 அறிவித்தார், என்னுடைய அரசியல் பயணம் தொடங்குகிறது, நான் அரசியலுக்கு வருவது உறுதி என்று அறிவித்தார். அதற்கு முன்பு எப்பொழுதுமே எங்குமே பொதுமக்களிடம் மேடை போட்டு அறிவித்ததில்லை. படங்களில் கூட நாசுக்கா அங்கங்க அந்த ஹீரோவுக்கு ஐப்பு கொடுக்கின்ற பேசியிருக்காரு, வச்சிருக்காரு, பாடல்கள் பாடியிருக்காரு இல்லைங்களே, அதை எடுத்துட்டு வச்சு இன்னைக்கு வரைக்கும் அவரை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் 2017 அறிவித்தார். 2020 டிசம்பர் 3 ஆமா நான் சொன்ன மாதிரி என்னுடைய கட்சி பயணிக்க ரெடியா இருக்கு, இவர் தான் அர்ஜுனமூர்த்தி, இவர் தான் தமிழர் யூனியன், இவங்க 2 பேர் தான் என்னுடைய சகாக்கள், இவங்க தான் கட்சியினுடைய முன்னவர்கள் அறிவிச்சார். அதை இப்ப இல்ல இனிமே எப்பயுமே இல்லைன்னு டிசம்பர் 29, 2020 உடைச்சிட்டார். இனி அவர் தேவையில்லாத, அதாவது இந்த ஊடகங்களை, இந்த சமிக்கைகளை அதெல்லாம் வெளியிட மாட்டார். அவருக்கு தெரியும் எல்லாரும் அதுக்குன்னு வாழ்த்து சொல்ல மாட்டாரா, அதுக்குன்னு சொல்ல மாட்டாருன்னா எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிப்பார். விஜய் அவருடைய கட்சி இன்னைக்கு ஏதோ ரஜினிகாந்த் தான் விஜய் சிஎம் ஆக்க கூடாதுன்னு நினைச்சாரு வச்சாருன்னு எவ்வளவு பொய்களை சொல்லி ரஜினிகாந்த் அவர்களை மக்களிடம் எவ்வளவு ஒரு வெறுப்பு மனப்பான்மை தூண்டிட்டு இருக்காங்க தெரியுமா சார்? ஆனா விஜய் அவருடைய கட்சி ஆரம்பிச்ச உடனே தமிழ் சினிமா உலகினுடைய முதல் தலைவர், அதாவது முதல் மிகப்பெரிய நடிகர், இந்திய துறையினுடைய மிகப்பெரிய நடிகர் ஒரு வாழ்த்து செய்தி தெரிவித்தார் என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அதுக்கப்புறம் வெற்றி பெற்றவுடனும் வாழ்த்து தெரிவித்தார். 10 நாள் கழிச்சு அந்த விஜய்ன்றவர் வந்து ரிப்ளை பண்ணார் சார். அவர்லாம் வந்து விஜய்ன்றவர்லாம் வந்து அவருக்கு அட்ரஸே ரஜினியா, அவர்லாம் ரஜினி ஆகணும் தான் வாழ்ந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு. ரைட்டுங்களா? இந்த கோட்டு போட்டு சுத்திட்டு இருக்காரு, இதுக்கே ரஜினி தான் அச்சாரம், வேற என்ன, இதை விட வேற என்ன சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட வாழ்க்கையே விஜய் தான். ஆனா விஜய் வந்து 10 நாள் கழிச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய வாழ்த்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாரா நீங்க பாத்துக்கோங்க. அப்படிப்பட்ட விஜய், அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து யார பத்தியும் பூடகமா இனிமே எந்த ஒரு அரசியல் சமிக்கையும் எதையுமே கொடுக்க மாட்டார். அவருடைய அரசியல்ன்றது அவர் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி இருக்கிற மாதிரி முடிஞ்சிருச்சு. அதனால இன்னொரு விஷயம் தெளிவா சொல்றாரு, என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய ஃபாலோவர்ஸ் எந்த அரசியல் கட்சினா நீங்க போய் சேர்ந்து உங்களுடைய மனசாட்சிக்கு உண்மையா நீங்க நான் சொல்லி கொடுத்த பல நல்ல விஷயங்களை ஏத்துக்கிட்டு வாழுங்க, நீங்க அந்த கட்சியுடன் பயணிங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. ரைட்டுங்களா? இன்னொன்னு என்னடான்னா, அதாவது நான் சொல்லாம நீங்க எங்கேயும் போய் சேரக்கூடாது, வைக்கக்கூடாது, எங்கேயுமே யாரையும் அவர் தடுத்து நிறுத்தவே இல்லை, தடுத்து நிறுத்தவே கிடையாது. ஆனா அவர் என்ன ரெக்வயர் பண்றாருன்னா, நீங்க அண்ணாமலை என்ன கூட வீதி லீடர்ஸ்ல போய் சேர்ந்துக்குவீங்க, சேர்ந்துட்டு ரஜினி போட்டோ போட்டு ரஜினி வீதி லீடர்ஸ்க்கு தான் ஆதரவு கொடுத்தாரும்பீங்க. எங்க கொடுத்தாரு அவரு?
நீங்க ரஜினி போட்டோ எடுத்துட்டு போய் இப்படித்தான் விஜயிலே அங்க ஒட்டிக்கிட்டானுங்க சார், எடுத்து ஒட்டிக்கிட்டானுங்க. ஒட்டிக்கிட்டு ரஜினி ஆதரவு கொடுத்துட்டாரு வச்சுட்டாரு. எங்க கொடுத்தாரு? விஜய்க்குலாம் ஆதரவு கொடுக்குற அளவுக்கு அவர் அவ்வளவு என்ன சொல்றது, அதாவது ஒரு குறைந்தபட்ச அறிவு இருக்கிறவங்க கூட விஜய்க்கு ஆதரவு கொடுக்க மாட்டான் சார். அப்படி இருக்கும் பொழுது ரஜினிகாந்த் எப்படி சார் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாரு? அப்ப அதெல்லாம் யோசிப்பாங்க. அவருடைய எண்ணம் என்னன்னா, திமுக இடத்துல அவரோட போட்டோ ஒட்டிக்கிறாங்க, அண்ணா திமுக இடத்துல அவரோட போட்டோ ஒட்டிக்கிறாங்க, விஜய் இடத்துல ஒரு போட்டோ ஒட்டிக்கிறாங்க, நம்மள என்ன இடத்துல அவரோட போட்டோ ஒட்டிக்கிறாங்க. இது அவருக்கு பிரச்சனை. ஏன்னா அவர் யாருக்கும் ஆதரவு கொடுக்கல, அதனால என் போட்டோவை மட்டும் ஒட்டாங்கன்றது. ஆனா நான் உனக்கு எவ்வளவு நல்லது சொல்லி கொடுத்துருக்கேன். நான் எத்தனையோ ஒரு தலைவன் இப்படித்தான் உருவாகணும், ஒரு தலைவன் தமிழ்நாட்டுக்கு இதுதான் வேணும்னு எத்தனை அறிக்கைகள் வந்திருக்கு, எத்தனை இடத்துல நான் பேசியிருக்கேன். லீலா பேலஸ் மீட்டிங், ஒரு மீட்டிங் போதும் சார். தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்னவாக வேண்டும் என்று ஒரு தலைவன், ஒரு தீர்க்கதரிசி என்றோ பேசிவிட்டார் என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய லீலா பேலஸ் மீட்டிங்கை 3 தடவை போட்டு கேளுங்க. அதுல வர்ற கிளாரிட்டி ஒரு அரசியல்வாதிக்கு ஆக பெரும் கிளாரிட்டி. அப்ப அதெல்லாம் கொடுத்துட்டேன். என்கிட்ட இருந்த லேர்னிங்ஸ் எடுத்துக்கோங்க, ஆனா என்னைய பயன்படுத்தாத. என்னோட லேர்னிங்ஸ் உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய நடைமுறையில மாத்து, உன்னோட ஹேபிட்டா மாத்திக்கோ. எவ்வளவு வேகமா இருக்கும் பாரு, எவ்வளவு என் வயசு என்ன இன்னும் பாரு, இன்னும் படத்துக்கு கமிட் பண்ணி எவ்வளவு பெரிய உச்சபட்ச நடிகரா இருக்கேன். இதெல்லாம் நீ அட்மையர் பண்ண, இதெல்லாம் எடுத்துக்கோ. ஆனா என்னைய பயன்படுத்தி நான் சொன்னேன்னு போய் நீ யார்ட்டையும் ஓட்டு கேட்காத. நான் சொன்னேன் நீ இந்த பாருங்க இவர் ஆதரவு பெற்ற வேட்பாளர் எங்கேயும் நிக்காதன்னு என் போட்டோவை பயன்படுத்தாதுன்றாரு. ஒழிய அவருடைய தத்துவங்கள், அவருடைய பேச்சுகளை எடுத்து கிளியரா பார்த்தோம்னா, நான் சொல்றேன் சார் மறுபடியும் சார், நான் அவருடைய பேச்சுகள், அவர் சொன்னார் சார் 2020 ஆகஸ்ட் 24 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடமிருந்து அண்ணாமலையனுக்கு ஒரு போன் பேரு சார். அந்த போன் கால் தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தையே மாத்திருக்கு சார். அந்த போன் கால் ஒரு நெகட்டிவ் போன் காலா மாறிடுச்சு. இல்ல சார் நான் வரல, இங்க சந்தோஷ்ஜிக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதனால நான் பாஜக போய் சேர்ந்துறேன்னு அண்ணாமலையன் போயிட்டாரு. ஆக நான் இதுல என்ன புரிஞ்சுக்கிறேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய விருப்பம் பெற்ற, ஆசி பெற்றேன்னு சொல்லல, விருப்பம் பெற்ற, விரும்பிய வேட்பாளராக, அதாவது முதலமைச்சர் வேட்பாளராக நான் அந்த இடத்துல அண்ணாமலை என்ன வைக்கிறேன். 2வது ஸ்ட்ரைக் 2 லீலா பேலஸ் மீட்டிங்ல நான் சிஎம் கிடையாது, சூப்பர் ஸ்டார் சொல்றாரு, ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றாரு, நான் சிஎம் கிடையாது, என்னை நரசிம்மராவ் கூப்பிட்டாரு. யார் எத்தனையோ பேர் எனக்கு கூப்பிட்டு பார்த்தாங்க. நான் என்னால அந்த சேர்ல உட்காந்து என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த இடத்துக்கு நான் எப்பவும் போன ஆசைப்பட்டதே இல்லை. எத்தனையோ பேர் நான் போகல. ஆனா படித்த இளைஞனை நான் அந்த இடத்துக்கு வர வைப்பேன். அப்ப அவர் யார் அந்த இடத்துல கோட் பண்றாரு, அவ்வளவுதான் சார். இதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இது நீங்க தப்புனா சொல்லிக்கோங்க, என்ன 2 கிளி இழிச்சுக்கோங்க, என்ன 2 திட்டிக்கோங்க. இதுதான் இவ்வளவுதான், இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு அண்ணாமலை அண்ணா வந்துட்டாப்ல. இனிமேல் அண்ணாமலை அண்ணா கூட பயணிக்க போறேன். நான் சொல்றேன் சார், அரைச்சொல்லா சொல்லாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அரைச்சொல்லா சொல்லாது, அரைச்சொல்லே சொல்றேன். அடுத்த 5 எலெக்ஷன் அண்ணாமலை அண்ணன் டெபாசிட் போய் நாங்க எல்லாரும் தெருவில் நின்னாலும் அண்ணாமலை அண்ணன் விட்டா எங்களுக்கு ஆள் கிடையாது. அவர்தான் தமிழ்நாட்டினுடைய கடைசி எங்களுக்கு வக்கு நாதி அண்ணாமலை அண்ணன் தான். அவரை விட்டு நாங்க இன்னொருத்தவங்க கூட போய் அரசியல் பண்ண விரும்பல. நாங்க வெற்றி பெறுகிறோம், தோக்குறோம். நான் தோல்வி பெறக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை நான் முடிவெடுத்திருந்தேன், நான் சூஸ் பண்ணியிருந்தேன். என்னுடைய டெசிஷனே தப்பு நீங்க நினைச்சு பேசுனீங்கனாலும், இல்ல அதுவே உண்மையாக மாறி இருந்தாலும் இருந்திருப்போம். ஆனா அண்ணாமலை அண்ணன் தான் ஒரு அரசியலுக்கான மனிதர், அரசியல் தலைமைக்கான ஒரு மனிதர். அவரை விட்டு இனிமே அவரை ஒதுக்கி தமிழ்நாட்டு அரசியல் எங்களால பார்க்க முடியாது. அவ்வளவுதான். நன்றி சார். உங்களுடைய பொன்னான நேரத்தை இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களுக்காக இவ்வளவு ஒரு விளக்கமா ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, உங்க கருத்தை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் ஒரு முறை தகுந்த சமயத்தில் நாம் சத்யன் ராமசாமி அவரை மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நன்றி. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.